ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்திங்க அப்படின்னா இந்திய திரைத்துறையில் பார்க்கும் பொழுது முக்கிய ஜாம்பவான்களாக திகழ இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மரணித்து வருவது அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இந்திய திரைத்துறையில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்குங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் மரணித்து அடுத்த 17 நாட்களுக்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் வந்து மரணித்திருந்தார். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இசை உலகின் ஜாம்பவானாக திகழ்ந்திருந்த ஜானகி அம்மா அவர்களும் வந்து அடுத்த ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் மரணித்திருந்தாங்க. இந்த துயரத்தில் இருந்தே ரசிகர்கள் இன்னும் மீளாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது சின்ன திரையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக விளம் வந்த பல சீரியல்களை வந்து இயக்கிய ஒரு மாமனிதர் பார்த்தீங்க அப்படின்னா குணச்சித்திர நடிகராகவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராகவும் விளங்கிய ஜெயமணி அவர்கள் வந்து திடீரென மரணித்திருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பல திறமைகளையும் பல நற்குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய பல ஜாம்பவான்கள் தொடர்ந்து மரணித்து வருவது அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு நீங்கா சோகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பாரதி ராஜா, பாக்யராஜ் அவர்கள் மற்றும் ஜானகி அவர்களினுடைய மறைவையே இன்னும் அதில் இருந்து வெளிவராத சில ரசிகர்கள் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன துறையில் வந்து கால் பதித்து தன்னுடைய திறமையால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்த ஜெயமணி அவர்களினுடைய திடீர் மரணம் அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மீண்டும் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கடைசி நிமிடம் கிடைத்த ஒரு பரபரப்பான அப்டேட்ஸ் வந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அனுமதித்ததற்கு பிறகு அவருக்கு நிகழ்ந்த சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கவலையை ஏற்படுத்தி வருகிறது, ஒரு சோகத்தை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது குறித்த ஒரு தகவலோடு இந்த விஷயத்தை பற்றிய பல தகவல்களையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சின்ன திரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பை பெற்றிருந்த ஜெயமணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென மாரடைப்பின் காரணமாக வந்து மரணித்திருப்பது ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருந்ததாகவும் உடனடியாக குடும்பத்தார் அவரை வந்து மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வயது காரணமாக அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை அவருடைய உடல்நிலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மாரடைப்பின் காரணமாக வந்து திடீரென்று மரணமடைந்திருக்காரு. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தார் ரொம்பவே ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்ந்திருந்த சூழ்நிலையில் அவருடைய ரசிகர்கள் அவருக்காக அவருடைய குடும்பத்திற்கு வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையை சார்ந்த பலரும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இரங்கலை வந்து தெரிவித்து வந்திருந்தாங்க. அவருக்கும் சரி அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி அவரை பிரிந்து வாழக்கூடிய அனைவருக்குமே வந்து தங்களுடைய இரங்கல்களை வந்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அவருடைய கடைசி நிமிடங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பரபரத்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் நெஞ்சுவலி அதிகமாக இருந்ததுனால அவருக்கு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் மயங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் காரணமாக அவர் வந்து முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் அவர் வந்து மாரடைப்பின் காரணமாக வந்து மரணம் அடைந்திருக்காரு.
இந்த செய்தி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இந்திய திரைத்துறையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக மட்டும்தான் பலருக்கும் தெரியும். ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 சீரியல்களை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதிகமாக பேசப்பட்ட சில காட்சிகள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சன் டிவியில் வந்து ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியல் மூலமாக பூங்காவனமாக ரசிகர்களினுடைய மனதில் ஒரு தனி இடம் பிடித்த நடிகர் அப்படின்னு சொன்னால் அது ஜெயமணி அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியலை நடிச்சு வந்தார். ஆனால் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 29ஆம் தேதி தன்னுடைய 79வது வயதில் மாரடைப்பால் காலமாகியிருந்தார். இந்த செய்தி சின்னத்திரை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. சில வருடங்களா எந்த சீரியல்கள்லையுமே அவர் வந்து நடிக்காம இருந்த ஜெயமணி திடீரென சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிக்க வந்தபோது அவரை ரசிகர்கள் கொண்டாடி இருந்தாங்க. இனி இந்த சீரியல்ல கதை வேகம் எடுக்க போகுது அப்படின்னு பலரும் சொல்லி இருந்தாங்க. ரோகிணியினுடைய மலேசியா மாமாவா அவர் வந்த சில காட்சிகளை ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய்விட்டது. அதிலும் அவர் செய்த ரகளை எல்லாமே அந்த கேரக்டரோடு அப்படியே செட் ஆகியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அவருடைய கேரக்டருக்கு பின்னாலே இருந்த கலைஞரின் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம் நிறைந்தது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு வருத்தம் அடையக்கூடிய ஒரு செய்திங்க. இன்று ரசிகர்களுக்கு அவரை மலேசியா மாமாவா அவரை தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் 90s கிட்ஸ்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் திருமதி செல்வம் சீரியல் பூங்காவனமாகவே தெரியும். இந்த நிலையில தான் அவர் சமீபத்தில் பேசிய பேட்டி ஒன்று கூட பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் ரொம்பவே வைரலாகி இருந்தது. அதில் அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் தனக்கு வாய்ப்பு கிடைச்சது குறித்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். இந்த சீரியலில் என்னை பார்த்ததும் ரசிகர்கள் என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் திருமதி செல்வம் சீரியலுக்கு அப்புறமா ஒரு சில சீரியல்களில் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு எனக்கு பெரிதாக வாய்ப்பு இல்லை. அதனால் நானும் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா குமரன் சார் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க போகிறேன் அப்படின்னதும் ரொம்பவே சந்தோஷமாக வந்தேன். இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரே டேக்கில் நடித்து முடிச்சிடுவேன். அதனால தான் என்ன எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பாராட்டவும் செய்வாங்க. மலேசியா மாமா கேரக்டரை ரசிகர்கள் இவ்வளவு விரும்புவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சிரிச்சபடியே அவர் வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஜெயமணியை பலருக்கும் நடிகராக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சிறந்த இயக்குனரும் கூட அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 40 சீரியல்களை வந்து இயக்கியிருக்காராம். அந்த பேட்டியில பெருமையா இந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருந்தார். சின்ன திரையில மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்கள்லையும் அவர் நடிச்சிருந்தார். அந்த பேட்டியில் அவர் பேசும்போது ஆர்ஜே பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் படத்தில் நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்கேன். அந்த படம் வெளியானதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திடீர் மரணம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜெயமணி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போலவும் அவர் வந்து மனதில் கொண்டு அவர்களை போலவே நடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஆசையால் தான் நடிப்புக்கு வந்தேன் அப்படின்னு அவர் கூறியிருந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக சில வருஷம் நடிப்பை விட்டு விலக வேண்டி இருந்தாலும் நாடக மேடையை மட்டும் அவர் ஒருபோதும் விட்டு விலக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்த விஷயம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு கவலையையும் சோகத்தையும் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.